பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் ஆண்டவரை ஆராதிக்கும் ஒரு உன்னதமான நேரத்தை, குறிப்பாய் அர்ப்பணியாளர்களோடு ஆண்டவரை துதிக்க ஆண்டவர் கொடுத்த வாய்ப்பிற்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆம், சுவிசேஷங்களின் பாதங்கள் எப்படிப்பட்டவையா இருக்கிறதா? அருமையானவைகளாக இருக்கிறது, அழகானவைகளாக இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணியாளர்களாய் நாம் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையும் அதுதான். அர்ப்பணியாளர்கள், நாம் ஒவ்வொருவருமே அர்ப்பணியாளர்களாய் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு அருமையான மகிழ்விக்கும் அண்ணாவை நாம் படித்தோம். ஆண்டவர் வருகின்ற நாளையாவது நாம் அறியாதிருக்கிறோம். நாம் விழித்திருக்க வேண்டும். அந்த விழித்திருக்கிற தன்மையில் ஒரு தன்மைதான் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பது. ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பது. அதனாலதான் சங்கீதம் 150 கடைசி வசனம் சொல்லுகிறது, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. எல்லாரும் சொல்லுவோமா? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதி. எல்லாரும் சொல்லி பாருங்களேன், அதை உணர்ந்து சொல்லி பாருங்களேன், அதனுடைய அருமையே வேறானது. நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஒரு வெஸ்டர்ன் வேர்ட் சொல்லுவாங்க, பாப்புன்ற ஒரு வேர்ட். அது மியூசிக் ரிலேட்டட் வேர்ட். அந்த பாப்புன்னு சொல்லும்போது நிறைய மியூசிக் காரியங்கள் இருக்கும். அதில் ஒரு வெஸ்டர்னைஸாக யோசிச்சு பார்ப்பாங்க. ஆனால் இங்கே பாப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பவர் ஆஃப் ப்ரைசிங். ஒரு ஆமென் சொல்லலாமா? துதியினுடைய வல்லமை இந்த காலை நேரத்தில் நாம் அர்ப்பணியாளர்களோடு கூட தேவனை ஆராதிக்கும் போது இருக்கணும். ஏன் நாம் ஆண்டவரை துதிக்கணும்? ஏன் சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை துதிக்கணும்னா, ஆதியாகமம் 1:1 ஆரம்பிச்சு அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், நல்லது என்று கண்டார். எல்லாரும் சொல்லுவோமா? நல்லது என்று கண்டது. குட்னஸ் ஆஃப் கிரியேஷன். ஆண்டவர் நம்மை நன்மையானவையாய் நல்லதாக படைத்திருக்கிறார். ஆகையால் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை மிஷினரிமார்கள் மூலமாக சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். எல்லாரும் சொல்லுங்க, பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிதான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதனால ஆண்டவரை துதித்து பாடும்போது ஒன்று தெரியும், நமக்கு பிடிச்சமானவங்க பாட்டை நம்ம கேட்கணும்னு ஆசையா இருப்போம். செல்போன்லையாவது எங்கேயாவது நம்மளுக்கு பிடிச்சமானவங்க பாடினாங்கன்னா உடனே நின்றுவோம். ஒன்று தெரியுமா? ஆண்டவர் ஹெட்ஃபோன் போட்டுட்டு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு, நம்ம பாடுவோமான்னு சொல்லிட்டு. நம்ம குரல் எப்படி வேணாலும் இருக்கலாம், நம்ம எப்படி வேணாலும் பாடலாம். அவர் தனக்கு வெயிட் பண்றாரு, நாம் பாடுவதை கேட்பதற்காக. ஒரு ஆமென் சொல்லலாமா? அப்ப நம்ம துதிக்க போகிறோம். இன்றைக்கு முந்தினவைகளை யோசிக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல், புதிய காரியத்தை நோக்கி புதுவாழ்வு தந்தவரே உமக்கு நன்றி என்று சொல்லி கரங்களை தட்டி இந்த பாடலை நாம் பாடுவோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே.
நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நல்ல கரங்களை கட்டி சொல்லுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டவரே இந்த 11 மாதங்களும் எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஏசப்பான்னு சொல்லுவோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். ஆமென். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் இந்த மாதத்திற்குள் ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நடத்துவீராக. நீர் சர்வ வல்லவர் என்று சொல்லி நாம் சொல். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல். ஆமென். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். அப்படியே மூன்றாவது சரணத்தை நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெப நிலையில் அப்படியே பாட போகிறோம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? நல்ல கரங்களை தட்டி கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே ஆண்டவர் அறுக்க செய்வார். இந்த காலை நேரத்துல நம்மளுடைய எல்லா தேவைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஊழியத்தை நடத்துவார். நம்முடைய திருச்சபையை நடத்துவார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் நடத்துவார். ஆண்டவர் நம்முடைய திருமண்டலத்தை நடத்துவார் என்று சொல். நம்ம எல்லாம் நல்ல கரங்களை தட்டி கரநீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி ஆண்டவர் என்று சொல். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடே அறுக்க செய்தி. வேண்டி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி விட்டீர். ஏந்தி நின்ற கரங்கள் எல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றி. எல்லாம் ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கு. ஆண்டவருக்கு தான், ஆண்டவருக்கு தான் எல்லா மகிமையும் பலமும் எல்லா வல்லமையும் அவருக்கு. உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம்.
கரங்களை தட்டி சொல்லும். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி என்று சொல்லும். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். முழு மனதுடன் சொல்கிறோம். மனநிறைவுடன் சொல்கிறோம். முழு மனதோடு முழு மனதுடன் சொல்கிறோம். மனநிறைவோடு சொல்கிறோம். முழு மனதோடு முழு மனதுடன் சொல்கிறோம். மனநிறைவுடன் சொல்கிறோம். உண்மையாகவே முழு மனதுடன் சொல்கிறோம். மனநிறைவுடன் சொல்கிறோம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? முழு மனதோடு சொல்லுகிறோம். மன நிறைவோடு கூட சொல்லுகிறோம். எல்லாரும் நல்லா கண்களை மூடி கொஞ்ச நேரம் 3 தடவை சொல்ல போகிறோம். முழு மனதுடன் சொல்லுகிறோம். மன நிறைவுடன் சொல்லுகிறோம். உண்மையாகவே ஆண்டவர் நம்ம எவ்வளவு நடத்தி வந்தார். 2 கரங்களை எல்லாரும் உயர்த்துங்க. அவருடைய ஷெகினா வல்லமை நம்மை நிரப்புவதாக. இந்த காலை நேரத்துல யாரெல்லாம் துதிக்க முடியாம இருக்கிறீங்களோ, ஜெபிக்க முடியாம இருக்கிறீங்களோ, வேதத்தை வாசிக்க முடியாம இருக்கிறீங்களோ, ஆண்டவர்கிட்ட கேட்க போறீங்க. டோட்டல் சரண்டர். துதி நேரம் என்பது என்ன தெரியுமா? துதி நேரம் என்பது என்னை காட்டுவது அல்ல, நான் பாடுவதை காண்பிப்பது அல்ல, நான் எப்படி பாடுறேன்னு சொல்லி காண்பிப்பது அல்ல. தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிவிக்கிற நேரம். எல்லாரும் சொல்லுங்க, தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படிப்பட்டவர், என் வாழ்க்கையில் அவர் எவ்வளவா செயல்படுறாருன்றத காண்பிக்கிற நேரம் தான் துதியின் நேரம். 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நோயிங் காட், ஆண்டவரே இது உம்மை அறியும் நேரம். இந்த துதியின் வேலை உம்மை அறியும் நேரம். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, யெகோவா நிசி, அவர் நம்ம வாழ்க்கையில கொடுத்த வெற்றியை அப்படியே நினைத்து பார்ப்போமா? ஆமா ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில ஊழியத்துல அர்ப்பணியாளர்கள்லாம் சொல்லலாம், எவ்வளவோ கடினமான பாதையில நீங்க போயிட்டு வந்திருக்கிறீங்க, கிராமத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க, பயங்கரமான பட்டணத்திற்குள்ள போயிட்டு இருக்கிறீங்க, பயங்கரமான கட்டுகள் இருக்கலாம் உங்களுக்கு முன்னாடி. ஆனால் கர்த்தரை அறியும் நேரம், தேவ வல்லமை உங்களுக்கு முன்னாக செல்லுகிறது, தேவ வல்லமை உங்களுக்கு பின்னாக கடந்து வருகிறது. இன்றைக்கு கர்த்தரை அறியும் நேரம், துதியின் நேரம். 2வது, கர்த்தருடைய உதவிகளை பெறுகின்ற உன்னதமான ஒரு நேரம். கர்த்தரை அறியும் நேரம் மாத்திரமல்ல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடமிருந்து மாத்திரம்தான், கர்த்தரிடமிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், எனக்கு உதவி கிடைக்கும். அதனால இந்த துதியின் நேரத்துல நீங்க சொல்லுவீங்க சாட்சியா, அடுத்த வாரத்துல வந்து, ஆண்டவர் இந்த துதியின் நேரத்துல எனக்கு உதவியை கொடுத்தார், எனக்கு ஒத்தாசையை அனுப்பினார், எனக்கு நன்மையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம எல்லாரும் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிற கர்த்தரை அறியும் நேரம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய உதவியை பெறும் உன்னதமான நேரம். 3வது, கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்கும் அதிசயமான ஒரு நேரம். கர்த்தருடைய அற்புதத்தை பார்க்கும் அதிசயமான நேரம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல அற்புதம் நடக்கணும்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உண்மையாகவே கண்களை மூடி, தேவன் ஆவியா இருக்கிறார், தேவன் உங்க பக்கத்துல இருக்கிறாரு, உங்க தலையின் மேல அவருடைய கரம் இருக்கிறது. சோ உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, fill your presence சுவாமி. ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக. ஆமாண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் எங்களை நிரப்புவதாக, எங்க எல்லாரையும் ஆட்கொள்வதாக. எலியாவை போல உடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறீங்களா?
தாவீதை போல உடைஞ்சு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? என்னைய குடும்பத்திலேயே ஏத்துக்கல, திருச்சபைக்குள்ளேயே ஏத்துக்கல, சமூகத்திலே ஏத்துக்கல. ஆனா தாவீது சொல்றாரு, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் சொல்லி நம்ம பைபிள் எழுதி இருக்கிறது. ஆனா மூல பாஷையில் என்ன தெரியுமா? என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டார்கள், கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். கர்த்தர் என்னை சேர்த்து கொண்டார். உங்களை யாருனாலும் கைவிட்டாலும் பரவாயில்ல, தேவன் உங்க பக்கத்துல இருக்கிறாரு. நீங்க பயப்பட தேவையில்லை, நீங்க கலங்க தேவையில்லை. அவரை பார்த்து, யாவே ரொஃபேக்கா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீ. யெகோவா மெக்காட்டேஸ் எங்க கூட இருக்கிறீங்க. யெகோவா ஈரே எங்களை நடத்துறீங்க. யெகோவா ஷாலம் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறீங்க. நன்றி ஏசப்பான்னு சொல்லி மீண்டும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து டோட்டல் சரண்டரா அப்படியே நம்ம அர்ப்பணிப்போமா? அப்படியே நன்றி சொல்ல போறோம். முடிஞ்சவங்க முழங்கால் படியிட்டுக்கலாம், அப்படியே முழங்கால் படியிட்டுக்கலாம். முடியாதவங்க அமர்ந்து கொள்ளலாம். இன்னைக்கு அப்படியே முழங்கால் படியிட்டு 2 கரங்களை உயர்த்த போறீங்க. எல்லாரும் மறவாமல் நினைக்கிற ஆண்டவர், நம்மை நடத்துகிற ஆண்டவர், தடைகளை உடைக்கிற ஆண்டவர், கண்ணின் மணி போல பாதுகாக்கிற ஆண்டவர். ஆண்டவர் பற்றி சொல்லலாமா? நன்றி நன்றி எஸ், எல்லாரும் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, மறவாமல் நினைத்தீரையா. எஸ், மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. தேங்க்யூ ஆண்டவரே. ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி பாருங்க. இதுவரைக்கும் நடத்திருக்கிறீங்க. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி. கண்ணீரோடு சோர்வு இருந்தா கோடி கோடி நன்றி ஐயா. எஸ் லார்ட். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவர் அவர் வருகிற நாளிகையாவது நமக்கு சொல்லல. இரவிலே திருடன் வருகிற விதமாய் அவருடைய வருகை இருக்கும். இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து, நீங்க எப்போ வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் துதித்து கொண்டே ஆயத்தமாய் இருப்போம் சுவாமி. நாங்கள் துதித்து கொண்டே இருப்போம். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டில் ஐ எம் வெயிட்டிங். நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க எப்போ என்னை கூப்பிடுவீங்க, என்னை எப்போ பிரைஸ் பண்ணுவீங்க, எப்போ தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவீங்க, ஆண்டவர் காத்து கொண்டே இருக்கிறார். அவரை பார்த்து திருப்பி ஒரே ஒரு தடவை நன்றி என்று சொல்லிட்டு அப்படியே நம்ம அர்ப்பணிப்போமா? நன்றி நன்றி. எல்லாரும், யாரும் அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாரும் தேவ பிரசனம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நல்ல கரங்களை தட்டுவோமா? இன்னைக்கு ஆண்டவரை அறிகிற நேரம், ஆண்டவருடைய உதவிகளை பெறும் நேரம், ஆண்டவருடைய அற்புதத்தை பார்க்கின்ற அதிசயமான ஒரு நேரம். இன்னைக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம்,
இன்னும் எங்களுக்கு நன்மைகளை செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதித்துக் கொண்டே இருப்போம் சுவாமி. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே, ஆமென். நல்ல செய்தி நாளுமே எங்கும் தெரிந்து சொல்லுவோம். நல்ல செய்தி நாளுமே எங்கும் தெரிந்து சொல்லுவோம். வல்ல தேவன் அருளுவார் என்று விடுதலை. வல்ல தேவன் அருளுவார் என்று விடுதலை. நல்ல செய்தி நாளுமே எங்கும் தெரிந்து சொல்லுவோம். நல்ல செய்தி நாளுமே எங்கும் தெரிந்து சொல்லுவோம். வல்ல தேவன் அருளுவார் என்று விடுதலை. வல்ல தேவன் அருளுவார் என்று விடுதலை. செல்லுவோம் சொல்லுவோம், எல்லையில்லா மீட்பை சொல்லுவோம். செல்லுவோம் சொல்லுவோம், எல்லையில்லா மீட்பை சொல்லுவோம். நாடு நகர வீடுகள் காடு கலனி தோறுமே. நாடு நகர வீடுகள் காடு கலனி தோறுமே. அலைந்து திரிந்து விலையில்லாத மீட்பை சொல்லுவோம். அலைந்து திரிந்து விலையில்லாத மீட்பை சொல்லுவோம். மலைத்து நிற்கும் உள்ளங்கள் என்றும் மகிழ்ந்திடும். மலைத்து நிற்கும் உள்ளங்கள் என்றும் மகிழ்ந்திடும். செல்லுவோம் சொல்லுவோம், எல்லையில்லா மீட்பை சொல்லுவோம். செல்லுவோம் சொல்லுவோம், எல்லையில்லா மீட்பை சொல்லுவோம். தாவி பிடிக்கும் பாவத்தால் ஆவி தோய்ந்த உலகிலே. தாவி பிடிக்கும் பாவத்தால் ஆவி தோய்ந்த உலகிலே. ஆவதில்லை ஒன்றுமே கிருபை இல்லையே. ஆவதில்லை ஒன்றுமே கிருபை இல்லையே. சாவதானமாக இதை சிந்தனை செய்வோம். சாவதானமாக இதை சிந்தனை செய்வோம். செல்லுவோம் சொல்லுவோம், எல்லையில்லா மீட்பை சொல்லுவோம். செல்லுவோம் சொல்லுவோம், எல்லையில்லா மீட்பை சொல்லுவோம். நல்ல செய்தி நாளுமே எங்கும் தெரிந்து சொல்லுவோம். நல்ல செய்தி நாளுமே எங்கும் தெரிந்து சொல்லுவோம். வல்ல தேவன் அருளுவார் என்றும் விடுதலை. வல்ல தேவன் அருளுவார் என்றும் விடுதலை. கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான மனமகிழ்ச்சியான அருள் பணியாளர்கள் ஞாயிறுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருச்சபை மக்களாக வாஞ்சியோடு இந்த அருள் பணியை தாங்குகின்ற கிருபையை எண்ணி பார்க்கிறோம். நீர் பாராட்டின இரக்கங்களுக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஒருமனப்பட்டு உமது வேத வசனங்களை தியானிக்க எங்கள் இதயங்களை திறந்தருள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படியாக எங்கள் கண்களை திறந்தருளும் என்று சங்கீதக்காரன் கேட்கிறது போல கேட்கின்றோம். எங்கள் இருதயங்களை விசாலமாக்கும். அப்பொழுது நாங்கள் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவோம். எங்கள் ஆத்துமா இந்த மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உமது வசனத்தின்படியே நீர் எங்களை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். உமது வார்த்தைகள் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறபடினால் அந்த வெளிச்சத்திலே நடக்கிற பிள்ளைகளாக நாங்கள் இருக்க உமது வேத வசனங்களை கவனமாய் கற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருடைய இதயங்களையும் உமது திருமறையின் பக்கமாக திருப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்புள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அருள் பணியாளர்கள் ஞாயிறு என்று ஆண்டுதோறும் ஆசரிக்கிற இந்த ஞாயிறில் தொடர்ச்சியாக உங்கள் ஆலயத்திற்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்து வருகிற இந்த சிறந்த வாய்ப்புக்காக மனதார கர்த்தரை துதிக்கின்றேன். அது மாத்திரமல்ல, உங்களுடைய திருச்சபையின் ஆயர் அருள் திரு ஆர்வி சிங் ஐயா அவர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இந்த அருள் பணியை தாங்குகின்ற ஒரு அருமையான ஆயர். நாங்கள் மாணவர்களாக படிக்கிற காலத்திலிருந்தே இணைந்து அருள் பணியை செய்து கொண்டு வந்தோம். ஒரு சிறிய கிராமம்,
பசுமலை அருகிலே இருக்கிறது. வேடர் புளியங்குளம் என்கின்ற ஒரு சின்ன கிராமம். அதற்கு அண்ணனும் நானும் டிடிஎஸ்சில் படிக்கும்போது மிஷன் இன்ஸ்டியூட் மூலமாக செல்லுவோம். அங்கே ஒரு சின்ன ஆட்டு கொட்டை இருந்தது. அந்த கொட்டத்தை நாங்கள் கூட்டிவிட்டு அங்கே வருகிற சிறு பிள்ளைகளை கூட்டி அவர்களுக்கு பாடல் சொல்லி கொடுப்போம். அந்த பிள்ளைகளுக்கு பாடல் சொல்லி கொடுப்பதற்காக இவர் அந்த நாட்களிலே வைத்திருக்கிற கிட்டாரை எடுத்துக்கொண்டு வருவார். அந்த இசைக்கருவியை பார்ப்பதற்காக ஒரு கூட்டம் என்ன செய்யும், கூடும். அங்கே சேர்ந்து அந்த இடத்திலே வேடர் புளியங்குளத்தில் அந்த சின்ன கிராமத்தில் ஊழியத்தை துவங்கினோம். இன்றைக்கு அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது. ஒரு அருள் பணியாளர், ஒரு மிஷினரி என்ன செய்கிறார், மனோகரன் என்கின்ற ஒரு மிஷினரி அந்த இடத்தில் பணி செய்து கொண்டு வருகிறார். ஏன்னா அந்த சின்ன துவக்கம், ஆரம்ப நாட்களிலே அந்த அருள் பணி என்பது ஒரு சிறிய துவக்கமாக இருந்தது. ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது. அது வளர்ந்து பெரிய மரமாக மாறி அநேக பட்சிகள் வந்து அதிலே தங்குகிற அளவிற்கு இன்றைக்கு ஆலயமாக மாறி இருக்கிறது. அப்படிப்பட்ட அருள் பணி வாஞ்சியுள்ள அருமையான ஆயர்களை பார்க்கும்போது நாம் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகின்றோம். நம் இந்த அருள்பணி இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய பேராயர் ஐயா சார்பிலும், செயலராக இருக்கிற பேராயர் அம்மா சார்பிலும் அன்பான வாழ்த்துக்களை ஐயா அவர்களுக்கும் குடும்பத்திற்கும் திருச்சபை மக்களாகி உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சியை அடைகின்றேன். நீங்கள் எல்லாரும் மிகுந்த வாஞ்சியோடு இந்த அருள்பணியை தாங்குகிறீர்கள். HMSனுடைய பணிகளை நிறைய திருச்சபைகள் இன்றைக்கு நம்முடைய திருமண்டலத்தில் ஒவ்வொரு திருச்சபை பார்த்து அடுத்தடுத்த திருச்சபைகள் வாஞ்சியோடு என்ன செய்கிறார்கள், இந்த பணியை உற்சாகமாக தாங்குகிறார்கள். அநேக மிஷனரிகளை தாங்கக்கூடிய அளவிற்கு திருச்சபைகள் வளர்ந்து கொண்டே வருகிறது. அப்படி உற்சாகத்தை தரும்போது உண்மையாகவே மிஷனரிகளும் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற சோர்வுகளை மறந்து மிகுந்த உற்சாகத்தோடு தங்கள் பணிகளை என்ன செய்கிறார்கள். அதை நினைக்கும் போது மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக இந்த நாளிலே அருள் திரு பேனிங்கா ஐயா அவர்களும் கூட இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய திருச்சபையில் அவர்கள் திருநகரிலே இருக்கும்போது பெண்கள் ஐக்கிய சங்கத்தை பாச்சலூர் மலைப்பகுதிக்கு, அதுவும் ஒரு கோவிட் சமயம் மக்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த மக்கள் எல்லாரையும் அழைத்து கொண்டு போய் நிவாரண உதவிகள் அந்த மக்களுக்கு அந்த நேரத்தில் செய்து பெண்கள் ஐக்கிய சங்கத்தை உற்சாகப்படுத்தினார்கள். அப்படி ஆயர்கள் அநேகர் என்ன செய்தாங்க, நம்முடைய திருமண்டலத்தில் இந்த பணியை தாங்குவதற்கு அந்தந்த திருச்சபைகளை ஊக்கப்படுத்தினார்கள். மிக சிறப்பாக நான் மிகுந்த உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக மட்டுமல்ல, கர்த்தருக்குள் மகிழ்ந்து சொல்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அதிகமான அருள் பணியாளர்களை தாங்குகிற நம்முடைய திருமண்டலத்தின் ஒரே திருச்சபை என்று சொன்னால் அது சொக்கலிங்க நகர் குருசேகரம் தான். அநேக மிஷனரிகளை தாங்குகிறீர்கள். அது உண்மையாகவே திருமண்டலத்தின் மிஷனரிகள் அனைவரும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த துவக்கம் இந்த அருமையான ஆலயத்தில் துவங்கி மிக சிறப்பாக நடந்து கொண்டிருப்பதை நினைத்து மனதார கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். மிஷனரிகள் அனைவரின் சார்பிலும் திருச்சபையார் அனைவருக்கும், அன்பான ஆயர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த நாளிலே ஒரு அருமையான தலைப்பு நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவரின் வருகைக்காக ஜெபத்துடன் காத்திருத்தல், வெயிட்டிங் ஃபார் த கம்மிங் ஆஃப் த லார்ட் வித் பிரேயர். இதில் நீங்கள் 3 வேத பகுதியை வாசிக்க கேட்டீர்கள். மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். 2வது திருமறை பகுதி 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். 3வது திருமறை பகுதி மத்தேயு 25ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். இதிலே வருகையை குறித்து, வருகைக்காக ஜெபத்தோடு நாம் காத்திருத்தல். இதில் முதல் வேத பகுதி நீங்கள் மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கொள்ளும் போது ஆண்டவருடைய முதலாவது வருகையை குறித்து சொல்லுகிற ஒரு புத்தகம். அடுத்த 2 பகுதிகள் இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரு பகுதி, அதை குறித்து சொல்லுகிற ஒரு பகுதி. இந்த 2ஐயும் நாம் யோசித்து பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவுக்கு முன் 430 450 வருஷங்களுக்கு முன்பு மல்கியா என்கிற தீர்க்கதரிசி இந்த புத்தகத்தை என்ன செய்கிறார், எழுதுகிறார், தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். அப்படியானால் ஒரு 4 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்படும் போது மேசியா வருகைக்காக, முதலாவது வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு தீர்க்க தரிசனமாக இது என்ன செய்கிறது இருக்கிறது. அதனுடைய நிறைவு பகுதி 4ஆம் அதிகாரத்தை தான் நாம் சிந்தனைக்காக என்ன செய்திருக்கிறோம், எடுத்திருக்கிறோம். அதில் நீங்கள் இந்த முழு பகுதியுமே நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, அந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அந்த ஜனங்களோடு ஒரு வழக்கை தொடுத்து
அந்த வழக்கிலே இவர் சில வாக்குமூலங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். மக்கள் சில கேள்விகளை கேட்கிறாங்க. இதில் நீங்கள் எத்தனை வாக்குமூலங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை எதிர்கேள்விகள் மக்கள் கேட்கிறார்கள் என்று நீங்கள் பார்க்கும்போது 7 வாக்குமூலங்களும் 7 எதிர்கேள்விகளும் இதில் என்ன செய்கிறது இருக்கிறது. இந்த புத்தகத்தை நீங்கள் தேடி பார்த்தால் மிக ஆச்சரியமான ஒரு தீர்க்க தரிசன நூல். இதில் இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்? வருகைக்கான காத்திருப்பின் காலம் நீண்டதாக இருந்தாலும் உண்மையாய் காத்திருக்கிறவர்கள் நிச்சயமாக கடவுளை கண்டார்கள். யாரெல்லாம் உண்மையாக காத்திருந்தாங்களோ அவர்கள் மேசியாவை கண்டார்கள். கிறிஸ்து வரும்போது அவரை காணுகிற பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? உண்மையாய் யார் காத்திருந்தார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது. சிமியோன் காத்திருந்தார், அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. அன்னாள் காத்திருந்தாள், அவளுக்கு அந்த வாய்ப்பு என்ன செய்தது? கிடைத்தது. மேய்ப்பர்கள் அவர்களாக மேய்த்து கொண்டிருந்தார்கள், தூதர்கள் வந்து செய்தி சொன்னதுனாலே அந்த வாய்ப்பு அவர்களுக்கு என்ன செய்தது? கிடைத்தது. நட்சத்திரத்தை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்த ஞானிகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. உண்மையாய் காத்திருந்தவர்கள், அவர்கள் உண்மையாய் காத்திருக்கும் போது நிச்சயமாக கடவுளை காணுகிற பாக்கியம் அவர்களுக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. ஆகையினால 2வது வருகைக்காக ஆயத்தப்படுகிற காலத்திலும் கூட முதல் வருகை குறித்த செய்தியிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், உண்மையாகவே 2வது வருகைக்காக நாம் காத்திருப்போமே ஆனால், ஜெபத்துடன் காத்திருப்போமேனால், கர்த்தரை சந்திக்கிற அந்த காலத்தில் நிச்சயமாக நாம் என்ன செய்வோம்? மகிழ்ச்சி அடைவோம். எப்படி அவங்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்களோ, எப்படி சிமியோன் மகிழ்ச்சி அடைந்தாரோ, அன்னாள் எப்படி மகிழ்ச்சி அடைந்தாரோ, அதுபோல நாமும் என்ன செய்வோம்? ஆண்டவரின் வருகையிலே மகிழ்ச்சி அடைகிற பிள்ளைகளாக என்ன செய்வோம்? இருப்போம். அது நிச்சயமாக இந்த பகுதியை நீங்கள் பார்க்கும்போது 7 விதமான வாக்குறுதிகளை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வாக்கு மூலங்களுக்கு இவர்கள் பதில் கேட்கிறாங்க. 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உங்களை சிநேகித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் உங்களை சிநேகித்தேன், அது ஒரு வாக்கு மூலம். ஆனால் மக்கள் என்ன கேட்கிறாங்க? எப்படி எங்களை சிநேகித்தீர்? எப்படி எங்களை சிநேகித்தீர்? அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க. 6ஆம் வசனத்தை 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பார்த்தா, என் நாமத்தை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள் ஆண்டவர் சொல்றார். அவங்க என்ன கேட்கிறாங்க? எதினாலே உங்களுடைய நாமத்தை நாங்கள் அசட்டை பண்ணினோம்? அந்த 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல கேட்கிறாங்க. அந்த 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பலிபீடத்தை நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அசுத்தப்படுத்துகிறீர்கள். பலிபீடத்தை அசுத்தப்படுத்துகிறீர்கள். அவங்க மக்கள் கேட்கிறாங்க, எதினாலே நாங்கள் அசுத்தப்படுத்தினோம் அப்படின்னா, ஆண்டவர் சொல்லுகிற அந்த வாக்கு மூலங்களின்படி எல்லாம் நாங்கள் இல்லை என்று அவர்கள் மனதில் நினைத்துக் கொள்கிறார்கள். நாங்கள் உண்மை அசட்டை பண்ணவில்லை. அசட்டை பண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதை சொல்லும்போது அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை அவர்களுக்கு இல்லை. நம்மிடத்திலே அந்த உண்மையை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உண்மை உள்ளவர்கள் யார்? உண்மையாய் யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும்? கடவுளை காண முடியும். வருகையிலே அவரை சந்திக்கக்கூடிய தைரியம் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த வருகை அவர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாக என்ன செய்கிறது? அமைகிறது. 2ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்தை பார்க்கும்போது, வார்த்தையினாலே நீங்கள் கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். நீங்கள் வார்த்தையினாலே வருத்தப்படுத்துகிறீர்கள். மக்கள் கேட்கிறாங்க, எதனாலே நாங்கள் அவரை வருத்தப்படுத்தினோம்? நாங்கள் கர்த்தரை என்ன செய்யல? வருத்தப்படுத்தவில்லை அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய நேரத்தில் நாமும் கூட அப்படி என்ன செய்கிறோம்? கர்த்தரை எந்த விதத்திலும் நான் வருத்தப்படுத்தவில்லை நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், அநேக காரியங்களிலே நாம் ஆண்டவர் என்ன செய்கிறோம்? வருத்தப்படுத்துகிறோம். அதனாலதான் பவுல் எழுதுகிறார், நீங்கள் மீட்கப்பட்ட நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை விசனப்படுத்தாதீர்கள். அவர் என்ன செய்யுங்க? விசனப்படுத்தாமல். மீட்கப்பட்ட நாளுக்கு முத்திரையாக என்ன செய்யப்பட்டார்? உங்களுக்கு தூய ஆவியானவர் வழங்கப்பட்டார். அவரை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்ய வேண்டாம்? விசனப்படுத்த வேண்டாம். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, என்னிடத்தில் திரும்புங்கள், அப்பொழுது நானும் உங்களிடத்தில் என்ன செய்வேன்? திரும்புவேன். என்னிடத்தில் திரும்புங்கள், நான் அப்பொழுது உங்களிடத்தில் என்ன செய்வேன்? திரும்புவேன். மக்கள் அவங்ககிட்ட கேட்குறாங்க, எந்த விஷயத்தில் நாங்கள் உங்களிடத்தில் திரும்ப வேண்டும்? ஏற்கனவே நாங்கள் திரும்பி தான் இருக்கோம். எந்த விஷயத்தில் நாங்கள் உங்களிடத்தில் திரும்ப வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் எதிர்கேள்வி கேட்கிறாங்க. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் அப்படின்னா என்னன்னா, களவாடுகிறீர்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? வஞ்சிக்கிறீர்கள். மக்கள் கேட்கிறாங்க, எதினாலே நாங்கள் வஞ்சிக்கிறோம்? ஆண்டவர் சொல்கிறார், தசம பாகத்திலும் எனக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை நீங்கள் கொடுக்காமல் இருப்பதிலும் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? என்னை வஞ்சிக்கிறீர்கள். இறுதியாக 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில்,
நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுக்கள் கடினமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றார். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள், உமக்கு விரோதமாக என்னத்தை நாங்கள் பேசினோம்? கர்த்தருக்கு விரோதமாக நாங்கள் எதையும் பேசவில்லையே. சில நேரங்களில் நாம் அப்படி நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், சில நேரங்களில் வாழ்க்கையில் கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள் நமக்கு நிறைய வரும்போது நாமே நம்மை அறியாமல் சில வார்த்தைகளை பேசுவோம். என்ன பேசுவோம்னா, கர்த்தர் உண்மையாகவே என்னோடு இருக்கிறாரா? உண்மையாக கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறாரா? என் காரியங்களெல்லாம் அவர் உண்மையாகவே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாரா? ஏனென்றால் ஆண்டவர் சொல்கிறார் ஏசாயா மூலமாக, விக்கிரகங்களுக்கு கண்ணிருந்தும் அது என்ன செய்யாது? காணாது. காதிருந்தும் கேளாது. நாவிருந்தும் அது என்ன செய்யாது? பேசாது. ஆனால் ஆண்டவரோ பேசக்கூடியவர், கேட்கக்கூடியவர், எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியவர். அப்படிப்பட்ட ஆற்றல் நிறைந்த ஒரு ஆண்டவரை நம்முடைய சொந்த தெய்வமாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தன்னுடைய சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஜனம், அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஏதும் சொல்லு, அவர் யாரை தன்னை சுதந்திரமாக தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். அவள் அப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உண்மையாய் கர்த்தருக்கு யார் காத்திருக்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாகவே ஆண்டவரை பார்க்கின்ற பாக்கியத்தை என்ன செய்வார்கள்? பெறுவார்கள். இந்த முதல் வருகையிலே இவர் சொன்னது போல 450 வருடம் காத்திருந்தார்கள். 4ஆம் அதிகாரத்தில் சொன்னது போல, மேசியா வருவதற்கு முன்பாக எலியாவை நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். 4ஆம் அதிகாரத்தில் வருது. இயேசு கிறிஸ்து யோவானை குறித்து சொல்லும்போது, நீங்கள் நம்புகிறதற்கு ஆயத்தமாக இருந்தால் நான் இப்பொழுது சொல்லுகிறேன், வருகிறவனாகிய எலியா இவன்தான். யார்? இந்த யோவான் என்கிற ஞானஸ்தானம் கொடுக்கிற திருமுழுக்கினர் யோவான் தான் அந்த எலியா என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உபதேசத்தில். அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு 450 வருஷங்கள் ஆனதே. அப்ப எவ்வளவு நீண்ட காத்திருப்பு! அந்த நீண்ட காத்திருப்பில் உண்மையாய் யாரெல்லாம் இருந்தார்களோ, அந்த காத்திருப்பிலே அவர்கள் கவனமாய் இருந்தார்களோ, அவர்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்துவை தரிசிக்கின்ற சிலாக்கியத்தை என்ன செய்தார்கள்? பெற்றுக்கொண்டார். அவர்களுக்கு அப்படிப்பட்ட கிருபை கிடைத்தது. அதனால்தான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். என்றால் எவ்வளவு காத்திருப்பாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அந்த உண்மை இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக இந்த காத்திருப்பின் காலத்தை வீணான காலமாக என்ன செய்யவில்லை? நியமிக்கவில்லை. இந்த காத்திருப்பின் காலம் நிறைவேறும் போது நமக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களின்படியே கர்த்தர் நிச்சயமாக என்ன செய்வார்? இறங்கி நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? தருவார். அந்த உறுதிப்பாடு யாருக்கெல்லாம் இருந்ததோ அவர்கள் நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். 2வது திருமறை பகுதிக்கு என்னோடு கூட வாருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்கள். இதில் தூய பவுலடியார் முதலாக தன்னுடைய ஊழியத்தில் எழுதின கடிதம் 1 தெசலோனிக்கேயர். இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதின இந்த கடிதத்தில் வைத்து பார்க்கும்போது, இந்த திருச்சபை யாரால் எப்பொழுது உருவாக்கப்பட்டது அப்படின்ற நம்ம ஒரு கேள்வியெல்லாம் நமக்கு இருக்கும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தை குறித்து வைத்து நீ என்ன செய்யுங்க, வீட்டில் போய் பொறுமையாக வாசித்து பாருங்க. இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் தான் தெசலோனிக்கே பட்டணத்திலே பவுலும் சீலாவும் என்ன செய்தார்கள்? அங்கே போய் ஊழியத்தை செய்தார்கள். அந்த ஊழியத்தின் விளைவாக அங்கே அநேகர் ஆண்டவர் என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். முதல் 8 வசனங்கள்ல அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் முதல் 8 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் தெரிந்து கொள்ளலாம். யாசோன் என்பவன் என்ன செய்தான்? இவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து பவுலையும் சீலாவையும் அந்த ஊழியத்தில் என்ன செய்தான்? தாங்கினான். ஆகையினாலே பவுலையும் சீலாவையும் பிடித்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த போது அவர்கள் தப்பிவிட்டார்கள். ஆனால் யாசோனை பிடித்து இழுத்து கொண்டு போய் அங்கே முக்கியமான இடத்தில் இருக்கிற அதிகாரிகள் இடத்தில் கொண்டு போய் நிறுத்தி இவர்கள் என்ன செய்தார்கள்? யாசோனை அடிக்கிறதற்காக ஆயத்தப்படுவதற்கு என்ன செய்தாங்க? முதல்ல முயற்சித்தார்கள். அப்புறம் இவனிடத்திலே பவுலுக்காகவும் சீலாவுக்காகவும் ஜாமீன் வாங்கி கொண்டு இவர்கள் என்ன செய்தார்கள்? விட்டு விட்டார்கள். தெசலோனிக்கே பட்டணத்திலிருந்து இவர்கள் புறப்பட்டு போனாங்க. இந்த இடத்தில் தான் இந்த பவுலுக்கும் சீலாவுக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்படுகிறது. உலகத்தை கலக்குகிறவர்கள். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். இந்த முதல் 8 வசனங்களை நீங்க அப்போஸ்தலர்
17ஆம் அதிகாரத்தினுடைய 8 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு அவர்கள் கொடுத்த பெயர் என்னவென்றால் உலகத்தை கலக்குகிறவர்கள். ஏனென்றால் அவர்கள் வாழுகின்ற வாழ்க்கை முறை, அவர்கள் பின்பற்றுகின்ற வழக்கங்கள், இவைகளுக்கெல்லாம் முற்றிலும் வித்தியாசமான புதுமையான சிறப்பான ஒரு வாழ்க்கை முறையை சுவிசேஷம் நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. அந்த புதுமையான வாழ்க்கை முறை என்பது உண்மையிலேயே நீங்கள் ஒரு சிலர் அதை நன்றாக புரிந்திருக்கலாம். நீங்கள் திருச்சபையாக திருச்சி அருகிலே இருக்கிற தேவராயநேரி என்கிற ஒரு கிராமத்தில் உள்ள நாடோடி மக்களை அடிக்கடி சந்திக்கிறீர்கள். அவர்களுக்கு அநேக உதவிகளை செய்கிறீர்கள். அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த நாடோடி இனத்து மக்கள், அவர்களை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது அவருடைய வாழ்க்கை சாதாரணமாக வாழுகின்ற நம்முடைய வாழ்க்கையை போல இருக்காது, வித்தியாசமானது. ஒரு குழு உணர்வோடு எப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அடிக்கடி நீங்கள் பார்க்கும்போது என்ன செய்வார்கள்? அந்த குழு உணர்விலே அவர்கள் அடிக்கடி சண்டையிட்டு கொண்டிருக்கிறவர்கள், அதை நீங்க பார்க்கலாம். இன்னும் அவர்கள் என்ன செய்வாங்க? நரி பல்லை கொடுத்து இதுதான் நரி பல்லுன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருப்பாங்க. அது நரி பல்லா என்ன பல்லுன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் அதையெல்லாம் ஒரு உண்மையாக நாம் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு காலமாக என்ன செய்தது இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த பிழைப்பு கெடுத்த காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டு வாழ்வு கெடுத்த காரியங்களுக்கு மாறி இருக்காங்க. பிழைப்புன்றது வேற, சர்வைவல். ஆனால் இவர்கள் என்னன்னா வாழ்வுக்குரிய காரியங்கள், நித்திய ஜீவனுக்குரிய காரியங்களுக்கு என்ன செய்கிறார்கள்? மாறுகிறார்கள். இந்த மாற்றம் எப்படி நிகழ்கிறது என்று சொன்னால் சுவிசேஷம் அவர்களுக்குள் என்ன செய்கிறது? போகிறது. அந்த சுவிசேஷம் செல்வதனாலே முதலாவது அந்த சுவிசேஷம் எப்படி அறியப்படுகிறது? உலகத்தின் மக்களாலே அவர்களை கலக்குகிறதாக இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நினைக்கிறார். கலகத்தை உண்டாக்குகிறார்கள். அமைதியாக இருக்கிற இடம், அமைதியாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஒரு புதுமையான உபதேசத்தை கொண்டு வருகிறார்கள். ஆகையினாலே எங்கு பார்த்தாலும் ஒரு குழப்பமாக என்ன செய்கிறது? இருக்கிறது. உலகத்தை கலக்குகிறவர்களாக இருக்கிறார். சுவிசேஷம் அப்படிப்பட்ட தன்மையை சில நேரங்களில் நமக்கு என்ன செய்கிறது? உலகத்தின் மக்களுடைய கண்ணோட்டத்தில் உருவாக்குகிறது. அவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஆயினால்தான் இங்கே என்ன செய்கிறார் என்றால், இந்த தெசலோனிக்கே திருச்சபையாருக்கு எழுதுகிற 2வது கடிதத்தில் 2ஆம் அதிகாரத்தில் இந்த 17 வசனங்கள்ல என்ன சொல்லுகிறார் என்றால், வருகைக்காக ஜெபத்துடன் நாம் காத்திருக்காவிட்டால் அந்நிய போதனைகளினால் நம்முடைய வாழ்வை என்ன செய்வோம்? இழந்து போவோம். அந்நிய போதனைகளினாலே வாழ்க்கை என்ன செய்வோம்? இழந்து போய்விடுவோம். If we don't be awaiting for the advent with prayer, we will lose our life. நம்முடைய வாழ்வை என்ன செய்து விடுவோம்? இழந்து போய்விடுவோம். ஜெபத்தோடு நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு காலம். ஏன்னா இதில் நீங்கள் கவனிக்கும் போது சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை 4 காரியங்களிலே மிக சிறப்பாக ஆயத்தப்படுத்துகிறார். 15ஆம் வசனத்தை இதிலே பாருங்கள். ரட்சிப்புக்கென்று நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டீர்கள்? ரட்சிப்புக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே அந்த ரட்சிப்பு இழந்து போகாதபடிக்கு நீங்கள் என்ன செய்யுங்கள்? வேறு உபதேசங்களுக்கு நீங்கள் செவி கொடுக்காமல் உங்களுக்கு கிடைத்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறபடினால் அதை முழுமைப்படுத்துவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க? முயற்சி செய்யுங்க. ரட்சிப்பு முழுமை அடையட்டும், அதற்காக காத்திருங்கள். 2வது என்ன சொல்கிறார்? வார்த்தையினாலாவது கடிதத்தினாலாவது நாங்கள் கற்பித்த முறைமைகளை தவறாமல் கடைப்பிடிங்க. 16ஆம் வசனத்தில் சொல்கிறார். 16ல் நாங்கள் வார்த்தையினாலாவது கடிதத்தின் மூலமாவது உங்களுக்கு என்னவெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறோமோ அந்த முறைமைகளை கடைபிடிப்பதற்கு நீங்கள் கவனமா என்ன செய்யுங்க? இருங்க. கிறிஸ்துவின் வருகையிலே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? வரலாம். சாயங்காலத்திலோ, நடு ராத்திரியிலோ, அதிகாலையிலோ, சேவல் கூவும் நேரத்திலோ, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் என்ன செய்யலாம்? ஆண்டவர் வரலாம். அப்படி வரும்போது நாம் வருகைக்காக பயப்பட வேண்டியதில்லை. ஆவலோடு அதை சந்திப்பதற்கு காத்திருக்கிற கூட்டமாக என்ன செய்வோம்? இருப்போம். ஏனென்றா வார்த்தையினாலாவது கடிதத்தின் வழியாவது நாங்கள் என்ன முறைமைகளெல்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறோமோ அதை கவனமாக என்ன செய்யுங்க? கை கொள்ளுங்கள். 3வது சொல்கிறார், இயேசு கிறிஸ்து அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலையும் நம்பிக்கையும் கிருபையாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஆறுதலை இந்த சுவிசேஷத்தின் வழியாக உங்களுக்கு தருகிறார். நித்திய ஆறுதலை தருகிறார், கிருபையாக உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த நற்செய்தி ஊழியத்தை செய்கிற மிஷனரிமார்கள் சில நேரங்களிலே வட இந்திய பகுதிகளில் இருக்கிறவர்கள் தான் பல பாடுகளை, பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். நெருக்கமான சில சூழ்நிலைகள் வருகிறது.
இங்கே இருக்கிறவர்கள் சற்று சுகமாகத்தான் மிஷனரி ஊழியம் செய்கிறார்கள் என்று நாம் நினைத்துக் கொள்கின்றோம். அப்படி அல்ல. இந்த பகுதியில் வாழுகிறவர்களுக்கும் வெவ்வேறு விதமான பிரச்சனைகள் என்ன செய்கிறது இருக்கிறது. சமீபத்திலே ஒரு கிராம பகுதியிலே ஊழியம் செய்வதற்காக புலியடி தம்பம் என்கிற ஒரு கிராமம் இருக்கின்றது, தேவகோட்டை குருசேகரத்தில். அதற்கு ஒரு வாலிப தம்பியை அனுப்பி வைத்தோம். அவர் போய் 1 வருஷமாக அங்கே தங்கி ஊழியத்தை என்ன செய்து கொண்டிருந்தார். அவருக்கு தெரிந்தபடி சமைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். சில நேரத்தில் அவருக்கு சமைத்து தருவதற்கு ஆட்கள் இல்லாத காரணத்தினால ஏதாவது ஒன்று கிடைப்பதை சாப்பிட்டு என்ன செய்தார், வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் திடீரென்று அவருக்கு பலவீனப்பட்டு போய் மருத்துவ பரிசோதனைக்காக சென்றபோது அவருடைய சிறுநீரகத்தில் அந்த சிறுநீர் பையிலே கேன்சர் இருக்கிறதாக என்ன செய்தார்கள் சொன்னார், உறுதிப்படுத்திட்டார். ஆனால் இதை அந்த சிறுநீர் பையிலே இருக்கிற அந்த கேன்சருக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்தால் அவர் திருமணம் முடிப்பதற்கே தகுதியற்றவராக என்ன செய்து விடுவார், மாறி போய் விடுவார். ஊழியத்திற்காக வந்து ஒரு இடத்திலே போய் பணி செய்ததினாலே ஏற்பட்ட 1 வருடத்திற்குள் ஏற்பட்ட விளைவு, ஒரே 1 வருடத்திற்குள் அந்த குடும்பத்தாருக்கு அந்த நிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். அவருடைய தகப்பனார் மிகுந்த கண்ணீரோடு என்னிடத்தில் சொன்னார், என்னுடைய மகனுடைய வாழ்க்கை ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்தான். நான் சொன்னேன், ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்ததனால் அவனுடைய வாழ்க்கை ஒருபோதும் என்ன செய்யாது, ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் நிச்சயமாக மீண்டும் என்ன செய்வார், புத்துயிர் கொடுத்து ஒரு புதிய வாழ்க்கையை அவனுடைய வாழ்விலே கட்டளையிடுவார். அடையாறு போய் அங்கே கேன்சர் சென்டரில் போய் இப்படிப்பட்ட பையை அகற்றிவிட வேண்டும், நீ அவனுக்கு வாழ்வு இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். ஆனால் அதன் பின்பு மதுரையிலே வந்து ஒரு இடத்திலே பார்த்து இன்றைக்கு ஹீமோதெரப்பி கொடுத்து எல்லாம் அகற்றப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பூர்ண சுகத்தை நோக்கி அந்த பையன் என்ன செய்து கொண்டிருக்கிறான், வந்து கொண்டிருக்கிறான். யோசித்து பார். அப்ப ஊழியம் என்பதிலே எங்கு இருக்கிறோம், எங்கே ஊழியம் செய்கிறோம் என்பது முக்கியமல்ல. எந்த இடத்தில் ஊழியம் செய்தாலும் உண்மையாய் அந்த ஊழியத்தை செய்யும் போது வெவ்வேறு விதங்களிலே பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வாழ்க்கையில் என்ன செய்யும், வந்து கொண்டுதான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அருள்பணி ஞாயிறை நீங்கள் ஏற்படுத்தி அதில் இவர்களெல்லாம் அழைத்து நீங்கள் வெகுமதிகளை கொடுத்து உற்சாகப்படுத்துவது எதற்காக என்று சொன்னால், அந்த சோர்வுகளுக்கு மத்தியில் நாம் ஒரு புதிய பலத்தை அவர்களுக்கு என்ன செய்கிறோம், வழங்குகிறோம் கர்த்தருடைய கிருபையினால். அதை நித்திய ஆறுதலை ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களுக்கு அருளுகிறார். எவ்வளவு பிரச்சனை இருந்தால் கிருபையாக உங்களுக்கு உங்கள் மேல் அன்பு கூர்ந்து நித்திய ஆறுதலை உங்களுக்கு என்ன செய்கிறார், தருகிறார். ஆகையினாலே நீங்கள் வருகையை குறித்து என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவளோடு ஜெபத்தோடு காத்திருக்கிற பிள்ளைகளாக என்ன செய்யுங்கள், இருங்கள். அதுதான் நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு நேற்று அல்ல, ஊழியத்தின் நிமித்தமாக வந்த அனைவருமே, வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களும் சரி, உள்நாட்டிலேயே ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தவர்களும் சரி, ஆரம்ப நாட்களில் இருந்த உபதேசியார்களும் சரி, யாராக இருந்தாலும் எல்லாரும் மிகுந்த உபத்திரவங்களை பட்டு உண்மையாய் அந்த ஊழியத்தை செய்தபடியினால் அவர்கள் என்ன செய்தார்கள், ஆண்டவருடைய நித்திய ஆறுதலை பெற்றுக்கொண்டார்கள். அதனால்தான் அவர்களால் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த ஊழியத்தை என்ன செய்ய முடிந்தது. இந்த பகுதியிலே 4வது என்ன சொல்லுகிறார் என்றால், பிதாவாகிய தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல் வசனத்திலும் நற்கிரியைகளும் உங்களை நிச்சயமாக என்ன செய்வார், உறுதிப்படுத்துவார். 17வது வசனத்தில் சொல்றார். 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படி சொல்கிறார், பிதாவாகிய தேவன் உங்கள் இருதயங்களை தேற்றி நல் வசனத்திலும் நற்கிரியையிலும் உங்களை என்ன செய்வார், உறுதிப்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் உறுதிப்படுத்தப்படுவீர்கள். நற்கிரியைகளை செய்கிறதிலே ஒருபோதும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள், சோர்ந்து போக மாட்டீர்கள். ஐயா தன்னுடைய அனுபவத்தை சொன்னது மாதிரி, கொஞ்சமாய் இருக்கிற காலத்தில் நாம் கொடுக்க நாம் யோசிக்கும் போது நிச்சயமாக பெரிய காரியங்கள் நமக்கு வருகிற காலங்களில் அதை நம்ம என்ன செய்ய முடியாது, நிறைவேற்ற முடியாது. அதனால தான் நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், ஒவ்வொரு முறையும் நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், வேதவசனம் அடிக்கடி நிறைய இருக்கும்போது இல்லை, கொஞ்சமாய் இருக்கும்போது உண்மையாய் இருக்க பழகி கொண்டால் மட்டும்தான் நிறைவாய் இருக்கும் போதும் உண்மையாய் என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். கொஞ்சமாய் இருக்கிற காலத்தில் உண்மையாய் இருக்க கற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் நிறைவாய் இருக்கிற காலத்திலும் அந்த உண்மையாய் வாழ நம்மால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. கொஞ்சமாய் இருக்கிற காலத்தில் கற்றுக்கொள்வது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதமான ஒரு அனுபவமாக என்ன செய்யும், இருக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. 3வது திருமறை பகுதி ஒரு அருமையான பகுதி.
மத்தேயு 25ஆம் அதிகாரத்திலே 1 முதல் 13 வசனங்கள் அடிக்கடி வாசித்த ஒரு பகுதி. இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய வருகை குறித்து சொன்ன ஒரு காரியம். நான் மீண்டும் வரும்போது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஜாக்கிரதையாக விழிப்புள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக சொன்ன ஒரு அருமையான ஒரு வேத பகுதி. பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த பகுதி காத்திருப்பு, ஜெபத்தோடு காத்திருப்பது. அந்த காத்திருத்தல் மணவாளன் வருகிற நேரத்தில் அவர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து அவரோடு என்றும் வாழ்கிற ஒரு நிலையை என்ன செய்கிறார்கள்? புத்தி உள்ளவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மணவாளனோடு சேர்ந்து வாழ்கிற பாக்கியம் அவர்களுக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. என்றால் அவர்கள் ஜெபத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள், தகுந்த ஆயத்தத்தோடு இருக்கிறார்கள். அந்த ஆயத்தமானது அவங்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை தருகிறது. தகுந்த ஆயத்தம் மிகுந்த ஆனந்தத்தை நமக்கு என்ன செய்யும்? கொடுக்கும். அதை நம்ம அதிலே வாசிக்கிறோம். வருகைக்காக ஜெபத்துடன் காத்திருப்பது என்பது ஆயத்தமான காத்திருப்பு. ப்ரேயர்ஃபுல் awaiting for the coming of God means our waiting is a prepared waiting. இல்லையா? காத்திருப்பது ஆயத்தமான காத்திருத்தல். சாதாரணமாக காத்திருப்பதல்ல, ஆயத்தத்தோடு. வெறும் தீவெட்டிகளை மட்டும் கொண்டு போவதல்ல. தீவெட்டிகள் ஒருவேளை அணைந்து போனால் அதற்கு தேவையான எண்ணெயையும் கூட கொண்டு போவோம். ஆயத்தம். அந்த ஆயத்தத்தோடு காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருக்கும் போது நிச்சயமாக அந்த காத்திருப்பில் மகிழ்ச்சி அவர்களுக்கு கிடைக்கிறது. யார் அப்படி இல்லையோ அவர்கள் கைவிடப்பட்டவர்களாக இருந்து வருந்துகிறார்கள். மீண்டும் போய் கதவை தட்டுகிறார்கள். ஆண்டவரே, எங்களுக்கு கதவை திறக்க வேண்டும். ஆனால் முதலிலே ஆயத்தமாய் இருந்தவர்களுக்கு கிடைத்த அந்த ஆசீர்வாதம் இவர்களுக்கு என்ன செய்யவில்லை? கிடைக்கவில்லை. ஆயத்தத்தோடு காத்திருப்பது. நம்ம அந்த காத்திருத்தலின் காலத்தில் தான் இப்பொழுது இருக்கிறோம். ஒரு நீண்ட காலம். வேதாகமத்திலே 430 வருஷம் எகிப்திலிருந்து விடுதலை அடைவதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? காத்திருந்தார்கள். நீண்ட காலம். மேசியா வருவதற்காக மல்கியா தீர்க்க தரிசன புத்தகத்தோடு முடிந்து விட்டது. பின்பு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் பார்க்கும்போது 450 வருஷம் காத்திருந்தான். ஆனால் இப்பொழுது 2000 வருஷத்தையும் நம்ம தாண்டிட்டோம். நீண்ட காத்திருப்பு. கர்த்தருடைய 2வது வருகை எப்பொழுது வரும்? நீண்ட காத்திருப்பு. ஆனால் இவைகளெல்லாம் நிச்சயமாக வருமா வராதா என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் போதுதான் இந்த தெசலோனிக்கே சபையாருக்கு முதல் கடிதத்திலே தெளிவாக 4ஆம் அதிகாரத்தில் மிக அருமையா என்ன செய்கிறார்? 13ஆம் வசனத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகின்றார். என்ன எழுதுகிறார் என்றால், கிறிஸ்துவுக்காக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அநேகர் துன்புறுத்தப்படுகிறோம், கொலை செய்யப்படுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவுக்காக சாவதனால் எங்களுக்கு என்ன பிரயோஜனம் என்று பவுலிடத்தில் கேட்கிறாங்க. நாங்கள் எதுக்காக கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும்? சாகரத்திற்குத்தான் வாழ வேண்டுமா என்று கேட்கிறார். அதற்குத்தான் அந்த 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து சொல்லுகிறார், கிறிஸ்து எப்படி மரித்து உயிர் தெழுந்தார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே, அதுபோல நீங்களும் ஒரு நாள் என்ன செய்வீர்கள்? எழுந்திருப்பீர்கள். அதில் மிகுந்த நமக்கு ஞாபகப்படுத்துகிற காரியம், நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், எதிர்கொண்டு போவோம். கர்த்தரோடு எப்பொழுதுமே என்ன செய்வோம்? இருப்போம். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யுங்க? தேற்றுங்க. இந்த வார்த்தைகளால் தேற்றுங்க. ஏனென்றால் கர்த்தருடைய வருகை உறுதியானது. அவர் நிச்சயமாய் வருவார். ஒருவேளை முந்தி மரித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அந்த நாளிலே உயிரோடு என்ன செய்வார்கள்? எழுப்பப்படுவார்கள். யாரெல்லாம் அந்த நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அப்படியே என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நடுவானத்திலே ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போவோம். எப்பொழுதும் கர்த்தருடனே கூடயே என்ன செய்வோம்? வாழ்வோம் என்று சொல்லி முதல் கடிதத்தில் எழுதுகிறார். அப்படி எழுதும்போது இந்த காத்திருத்தல் என்பது நாம் என்ன நோக்கத்தோடு வாழுகிறோம் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும். வெயிட்டிங் ரிவீல்ஸ் அவர் மோட்டிவ்ஸ். நம்முடைய இன்டென்ஷன் என்ன? எதற்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதை வெளிப்படுத்துவதுதான் நம்ம காத்திருப்பு. காத்திருப்பில் கவனமாக இருந்தால் நம் வாழ்க்கையின் நோக்கம் அதில் தான் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய பொறுமையை அது என்ன செய்கிறது? நாளுக்கு நாள் பலப்படுத்துகிறது. காத்திருப்பது நம்முடைய பொறுமையை பலப்படுத்துகிறது. நீடிய பொறுமை. பரிசுத்த ஆவியினுடைய கனிகளிலே இதுவும் ஒரு நீடிய பொறுமை, ஒரு முக்கியமான பொறுமையோடு காத்திருப்பது. எதிர்பார்ப்புகளை நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு காத்திருப்பது. நாம் என்னவெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமோ கர்த்தருடைய வருகையில் அவைகளெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லி
நாம் அந்த நம்பிக்கையோடு காத்திருப்பது. அது மாத்திரமல்ல, அது நம்முடைய குணாதிசயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக மறுரூபப்படுத்துகிறது. நாம் காத்திருப்பது, அந்த காத்திருப்பின் காலத்தில் மறுரூபப்படுத்தப்படுகின்றோம். நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றது, நம்முடைய குணாதிசயங்கள் மாறுகிறது, தெய்வீக தன்மைகள் நமக்குள் என்ன செய்கிறது? அதிகமாக பெருகுகிறது. நீடிய பொறுமையை கற்றுக்கொள்கிறோம், சமாதானமாய் வாழ கற்றுக்கொள்கிறோம். இப்படி அநேக நற்குணங்கள் நமக்குள் என்ன செய்கிறது? புதிதாக உருவாகிறது. அப்படி நாம் உருவாகும் போது இந்த காத்திருப்பின் காலத்தில் நீண்ட காத்திருப்பாக இருக்கிறதே என்று யோசிக்கும் போது அதன் வழியாக அநேக ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கின்றோம். அது மாத்திரமல்ல, கடவுளோடு இருக்கிற அந்த நெருங்கிய உறவு, அவரை மட்டுமே சார்ந்து வாழ்வது என்பதையும் நாம் என்ன செய்கிறோம்? கற்றுக்கொள்கிறோம். அவரை மட்டுமே சார்ந்து வாழ்வது. நமக்கு கீர்த்தனை எழுதி கொடுத்தவர்களே நிறைய எழுத்தாளர்கள் மிகுந்த கஷ்டத்தோடு உபத்திரவத்தோடு அந்த கீர்த்தனைகளை என்ன செய்திருக்காங்க? அவங்க வாழ்ந்த காலத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாங்க. ஏனென்றால் ஆரம்ப நாட்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்துக்கு வருவது என்பது மிகப்பெரிய சவாலாக இருந்தது. என்றால் இந்த சமுதாயம் அந்த அளவிற்கு புதிதாக வந்த கிறிஸ்தவர்களை சம அங்கீகாரத்தோடு என்ன செய்யவில்லை? ஏற்றுக்கொள்ளவில்லை. பல்வேறு உபத்திரவங்களை கொடுத்தாங்க. அப்படி பல உபத்திரவங்களை கொடுத்தாலும் அதன் மத்தியிலும் சிறப்பாக ஆண்டவரை பின்பற்றுவதில் சற்றும் சோர்ந்து போகாமல் இருந்தார். திருநெல்வேலி பகுதியிலே ஒரு அருமையான ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார். வைணவ சமயத்தில் மிகுந்த பற்று அவருக்கு. வைணவ சமயத்தில் தீவிர பற்றாளர். யாரெல்லாம் அந்த பகுதியில், பாளையங்கோட்டை பகுதியிலே கிறிஸ்தவர்களாக மாறுகிறார்களோ அவர்கள் வீடுகளில் எல்லாம் அவங்க தனித்தனியாக அந்த நாட்களிலே கிணறுகள் தூண்டப்பட்டிருக்கும். அந்த கிணறுகளிலே இரவு நேரத்தில் உப்பு மூடைகளை தூக்கி போட்டு விடுவது. தண்ணியெல்லாம் உப்பா மாறிடும். பொதுவான இடத்திலே வந்து தண்ணீர் பிடிப்பதற்காக வருவாங்க. பொது கிணறுக்கு இவர்களை வரவிடாமல் கிறிஸ்தவங்களா மாறிட்டதுனால நீங்க இங்க வந்து தண்ணி என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள தண்ணி எடுக்க விடாமல் தடுக்கிறது. இப்படி பல உபத்திரவங்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த மனிதன் ஒரு மிஷனரி சந்தித்து அவருடைய பாடசாலையிலே தமிழ் ஆசிரியராக பணியாற்றுவதற்கு இவரை அழைத்தார். அவரும் ஒப்புக்கொண்டு வந்தார். கொஞ்ச நாள் கழித்து வேத புத்தகத்தை கையிலே கொடுத்து, நீங்கள் இந்த வைணவ சமயத்தை மேன்மையாக நினைக்கிறீர்கள், வேதத்தை படித்துவிட்டு என்னிடத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க? வாக்குவாதம் செய்யுங்க. நானும் உங்களோடு என்ன செய்கிறேன்? ஒருவேளை உங்கள் சமயம் உண்மையாக இருந்தால் கிறிஸ்துவை விட்டு நான் என்ன செய்கிறேன்? வந்து விடுகிறேன். சரி என்று சொல்லி வாங்கி கொண்டு போனார். படித்தார். அது வேத புத்தகத்தை படிக்க படிக்க இப்படிப்பட்ட அன்பு நிறைந்த ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் இருப்பதை இவ்வளவு நாள் என்ன செய்து விட்டேன்? அறியாமல் விட்டுவிட்டேன். மனதிலே மிகுந்த வேதனை. உடனே என்ன செய்தார்? நான் எப்படியாவது கிறிஸ்துவண்டை வந்துவிட வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்துவிடத்திலே வந்து விட்டார். குடும்பத்தார் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு தெரியாமல் சென்னையிலே போய், அந்த நாட்களிலே நான் சொல்வது 1800 என்கிற வருஷங்களுக்கு உட்பட்டது, சென்னையிலே போய் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். ஹென்றி ஆல்ஃபிரட் என்று மாற்றிக்கொண்டார். கிருஷ்ணபிள்ளை என்று இருந்தது, அதை மாற்றி ஹென்றி ஆல்ஃபிரட், புதிய பெயர். ஆனால் இவர் புதிய பெயர் வச்சுட்டு வீட்டுக்கு வந்தார். மனைவி சொன்னாங்க, நான் சாகும் வரையிலும் உங்களுக்கு சோறு போட்டு தரமாட்டேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதனால். குடும்பத்தினால், சொந்த குடும்பத்தினால் ஏற்றுக்கொள்ளப்படாமலே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து தனியாகவே வாழ்ந்து ஆரம்ப நாட்களிலே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் எந்த அளவுக்கு அந்த உபத்திரவத்தில் உண்மையாயிருந்து காத்திருந்தார்கள் என்பதை சொல்லுகிறேன். அப்படி இருந்ததனால் அவர் மரிக்கும் தருவாயில் ஏமி கார்மேக்கல் என்கிற அம்மாள் அவர்கள் வந்து இவரை பார்ப்பதற்காக வந்தாங்க. இந்த ஹென்றி ஆல்ஃபிரட் என்று பெயர் மாற்றப்பட்ட இரட்சணிய யாத்திரிகம் என்கிற, இரட்சணிய மனோகரம் என்கிற அருமையான பாடல்களை எல்லாம் எழுதி கொடுத்தவரே, இவர் எழுதின பாடலைத்தான் கீர்த்தனையின் முதல் பாடலாக நாம் என்ன செய்திருக்கிறோம்? சத்தாய் நிஷ்கலமாய் ஒரு சுவாமியும் உம்மிலதாய் சித்தாய் ஆனந்தமாய் திகழ்கின்ற திரித்துவம் எத்தால் நாயடியே. அருமையான பாட்டு. ஏ என்றிகளும் இந்த உலகோடு எனக்கு என் உறவு, ஆயே உன்னை அல்லால் எனக்கு யார் துணை யார் உறவு. கிறிஸ்துவை அல்லாமல் எனக்கு யாருமே இந்த உலகத்தில் உறவு இல்லை.
கிறிஸ்துவை மட்டுமே சார்ந்து வாழுகிறது. அதான் சொல்றார், கிறிஸ்துவை சார்ந்து வாழுகின்ற வாழ்க்கை, காத்து கொண்டிருப்பது, ஆயத்தத்தோடு இருப்பது. அப்ப உயிர் போகிறதற்கு முன்பாக அவர் ஒரு எழுத்து பலகையை கேட்கிறார், கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதுல இந்த ஹென்றி ஆல்ஃபிரட் இயேசு என்று எழுதுகிறார். எழுதி கொஞ்ச நேரத்தில் ஏமி கார்மைக்கேல் அம்மா பக்கத்தில் இருக்கும் போதே அவர் மரித்து போனார். மிக அருமையான ஒரு மரணம். ஆயத்தத்தோடு கூடிய வாழ்க்கை. தன் வாழ்வை குறித்தும் வாழ்வின் நியாய தீர்ப்பை குறித்தும் அவருக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டேன், இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். ஆகையினாலே இதற்கு அடுத்த காரியங்களை குறித்து நான் சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படிப்பட்ட உறுதிப்பாடு இருக்கின்றது. அதைத்தான் இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஆயத்தத்தோடு. இரண்டு விதமான கன்னிகைகளும் ஒரே விதமான பிரச்சனையை தான் சந்திக்கிறார்கள். ரெண்டு பேரும் ஒரே விதமாக காத்திருக்கிறார்கள். இரண்டு பேருக்கும் மணவாளன் வர தாமதிக்கிறார். இரண்டு பேருக்கும் நித்திரை வருகிறது. எல்லாரும் தூங்குறாங்க. ஆனால் ஒருவரிடத்தில் மாத்திரம் எண்ணெய் இருக்கிறது, இன்னொரு கூட்டத்திற்கு எண்ணெய் இல்லை. நாம் தூங்கிக் கொண்டிருந்தாலும் கூட நம்முடைய தூக்கம் ஆயத்தத்தோடு கூடிய தூக்கமாக என்ன செய்ய வேண்டும்? ப்ரிப்பேர்ட் ஸ்லீப், அன்பிரிப்பேர்ட் ஸ்லீப். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஆயத்தத்தோடு கூடிய தூக்கமாக என்ன செய்ய வேண்டும் இருக்குது. அந்த தூக்கத்தினால் கர்த்தரை சந்திப்பதற்கு எந்த கவலையும் நமக்கு என்ன செய்யாது, இருக்காது. மணவாளன் வந்து விட்டார் என்று ஒரு சத்தம் வந்து விட்டால், எப்பொழுதும் எந்திரித்தால் தீபம் அணையாமல் எரிவதற்குரிய எண்ணெய் நம்முடைய கையில என்ன செய்கிறது, இருக்கிறது. ஆயத்தத்தோடு கூடிய தூக்கம். ஆகையினால் அப்படிப்பட்ட வாழ்வு வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த வாழ்வுக்கென்று ஆயத்தப்படுத்துகிற பணிகளைத்தான் நம்முடைய மிஷனரிகள் செய்கிறாங்க. திருச்சபை என்கிற அமைப்பிலே 2 முக்கியமான பணிகள் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்லுவேன். எப்படி ஒரு பொருளாதார ரீதியாக இயந்திரம் செய்கிறவங்கெல்லாம் அவங்க அதுகளில் பணியாற்றுறவங்க சொல்லுவாங்க, ப்ரொடக்ஷன் ஒர்க், மெயின்டெனன்ஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. ஒன்று தயாரிப்பு ஊழியம், இன்னொன்று அதை பராமரிப்பு ஊழியம். இப்போ போதகர்மார்களாக இருக்கிற நாங்கள் எல்லாம் ஏற்கனவே அமைக்கப்பட்டவைகளை என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? மெயின்டெனன்ஸ் ஒர்க். சிறப்பாக திருச்சபை மக்களை என்ன செய்வது? ஆயத்தப்படுத்துவது, அவர்களை கிறிஸ்துவின் வழியிலே கொண்டு செல்வது. ஆனால் மீண்டும் மீண்டும் புதிய ஆத்துமாக்களை சேர்த்து கொண்டிருக்கிற அந்த உற்பத்தி பணியை செய்கிறது யார் என்று சொன்னால் மிஷனரிகள் தான் என்ன செய்கிறாங்க? புதிய ஆத்துமாக்களை உருவாக்குகிறார். அந்த மிஷனரி பணி இருந்தால் மட்டும்தான் திருச்சபை உயிரோட்டம் உள்ள ஒரு திருச்சபையாக என்ன செய்யும், இருக்கும். இல்லை என்றால் உயிரோட்டம் உள்ள ஒரு திருச்சபையாக என்ன செய்யாது, இருக்காது. அப்படி உயிரோட்டம் உள்ள திருச்சபையாக இருக்கக்கூடிய வகையிலே தான் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மிக சிறப்பாக மிஷனரிகளை தாங்குகிறீர்கள். அதற்காக கர்த்தரை துதிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய பணிகளின் மூலமாக, ஒத்துழைப்பின் மூலமாக இந்த அருள் பணிகள் மென்மேலும் வளரவும், அந்த வளர்ச்சியின் பங்கு நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய வருகையிலே கிடைக்கும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நம் அனைவருக்கும் தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். எங்களை நேசித்து வழிநடத்தும் அன்பு தகப்பனே, உம்முடைய வல்ல கரத்திற்குள்ளாக எங்கள் திருச்சபையை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் திருச்சபையின் மூலமாய் சிறப்பான செயல் திட்டங்களை எல்லாம் நாங்கள் செய்து நிறைவேற்ற தேவரீர் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா தயவுக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்ல கரம் ஒவ்வொரு திருச்சபையின் குடும்பங்களோடு இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த பண்டிகை காலத்தின் சந்தோஷத்தையும் மன மகிழ்ச்சியும் மன நிறைவையும் நீ தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் நேற்றைய தினத்தில் நாங்கள் ஆரம்பித்திருக்கிற ஸ்ட்ரீட் கிறிஸ்துமஸ்க்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்தில் மாலை 4:30 மணியிலிருந்து 5:30 மணிக்கு நடைபெற இருக்கிற ஸ்ட்ரீட் கிறிஸ்துமஸ் பகுதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. அதில் மக்கள் பங்கேற்க கிருபை தாரும், உற்சாகப்பட கிருபை தாரும். இவர்கள் மூலமாய் வருகிற நாட்களிலே ஒரு ஆண்டவரை அறிந்து கொண்ட ஒரு சமுதாயம் இந்த உலகத்திலே தோன்ற நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் மிஷனரிகளுக்காக ஆண்டுதோறும் சவதித்து வருகிற காணிக்கைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தங்களால் முடிந்த காணிக்கைகளை கொடுத்து இந்த சிறப்பான திருப்பணிகளை தாங்குகிற ஒவ்வொரு குடும்பத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு மிஷனரி என்று தங்கும்போது அந்த மிஷனரிகளை தாங்குவதற்காக தன்னார்வாய் முன் வருகிற குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தங்களால் இயன்ற காணிக்கைகளை கொடுத்து ஆண்டவரே இந்த திருப்பணியை உற்சாகப்படுத்துகிற குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து எங்களுக்கு நன்றி படைப்போடு செய்து கொண்டிருக்கிற
கன்வீனர் விஜிலா அவர்களுக்காக நாங்கள் நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே உமக்கென்று காணிக்கை படைக்கிற ஒவ்வொரு கரங்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் கூட சுவாமி பல்வேறு இடங்களிலே மிஷினரிகளாக இருக்கிற எங்கள் மிஷினரிகளை நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு நீர் போதுமானவராய் இருந்தீரப்பா. போக்குவரத்தை நீங்க ஆசீர்வதிங்க, ஊழியத்தின் பாதையை ஆசீர்வதிங்க. அறுவடை செய்த ஆத்துமாக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் வருகிற நாட்களில் உமக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக எங்கள் மிஷினரிகள் ஆண்டவரே காணப்பட நீர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட சுவாமி நாங்கள் கேட்ட திருவசனத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தோடு உடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கும் பொழுது எங்கள் வாழ்விலே சோர்வுகள் ஏற்படலாம், பலவீனங்கள் ஏற்படலாம். ஆண்டவரே, அவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நாங்கள் ஜெபத்தோடு காத்திருக்கும் போது மறுமையிலே உடைய ராஜ்யத்தை நாங்கள் கிட்டிச் சேரும் பாக்கியத்தை எங்களுக்கு உறுதிப்படுத்தினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் பண்டிகை நாட்களாய் மாத்திரமல்ல, தேவனுடைய சமூகத்தில் விழிப்போடும் ஆயத்தத்தோடும் ஜெபத்தோடும் காத்திருந்து உம்முடைய மறுமையின் ராஜ்யத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி எங்கள் மத்தியிலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு எங்களுடைய HMS இயக்குனருக்காக ஆண்டவரே எங்களுடைய திருமண்டலத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மற்ற திருமண்டலத்துக்கு ஒரு முன்மாதிரியான திருமண்டலமாய் எங்களை வழிநடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கண்ணீரோடும் கவலையோடும் பிரச்சனையோடும் வேண்டுதலோடும் ஆண்டவருடைய சமூகத்தில் யாரேனும் வந்திருந்தால் என் ஆண்டவர் அவருடைய கண்ணீரை துடைத்து அவருடைய கரங்களை பிடித்து சமாதானத்தோடு அனுப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்திற்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. இன்றைக்கு ஆலய ஆராதனையில் பங்கேற்பதற்கு முடியாதபடிக்கு சரீர பலவீனத்து நிமித்தம் யாரேனும் வராமல் இருந்தால் என் ஆண்டவர் அவர்களை தொட்டு சுகப்படுத்தி வருகிற நாட்களிலே தேவனுடைய சமூகத்தில் வந்து பண்டிகையின் களிப்பின் சத்தத்தோடு கூட உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் செலவிட்ட இந்த நேரங்கள் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் எடுபடாத நல்ல நேரங்களாய் காணப்பட கிருபை தாரமப்பா. உம்முடைய வல்ல கரத்திற்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். உம்முடைய வல்ல கரத்திற்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஜெபத்தோடு ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் வருகைக்காய் காத்திருக்கும் போது அது எங்களை புதுப்பிக்கும், அது எங்களை பலப்படுத்தும், எங்களை மறுரூபமாக்கி ஆயத்தப்படுத்தும் என்ற வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தோடு நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. எங்களை மாற்றும், எங்களை மாற்றும், எங்களை ஆயத்தப்படுத்தும், எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவருடைய வல்ல கரத்திற்குள் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம் சுவாமி. பல்வேறு இடங்களிலிருந்து பிரயாணப்பட்டு வந்த மிஷனரிகள் மீண்டுமாய் தங்கள் பணித்தளங்களுக்கு செல்லும்போது தெய்வ சமாதானம் இருக்கட்டும் அப்பா. ஊழியம் என்றாலே உபத்திரவம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். உபத்திரவத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். தேவரீர் தாமே அவர்களை ஆற்றி தேற்றி உற்சாகப்படுத்துவீராக. ஆண்டவரே, ஊழியம் உபத்திரவம் அதன் மத்தியிலே ஆண்டவர் எங்களை உற்சாகப்படுத்துகிறார். உற்சாகப்படுத்துகிற திருச்சபை எங்களுக்கு உண்டு என்கிற நம்பிக்கையோடு கூட இந்த பணியாளர்கள் தங்கள் பணித்தளத்திற்கு கடந்து செல்ல கிருபை தாரும். இதன் மூலமாய் எங்களுக்குள் கொடுத்த அன்பும் ஐக்கியமும் உறவும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்ட பிரதிக்கினையிலும் நாங்கள் நிறைவேற்ற கிருபை தாரும். உம்முடைய வல்ல கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம். எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. வந்த வண்ணமாய் அல்ல சுவாமி, பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்கிற மன சமாதானத்தோடு எங்களை அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமேன். தேவனுடைய இரக்கத்திற்கும் கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்ம அர்ப்பணிப்போம். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாயிருக்கிற தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நிறைவான ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடு கூட, உங்கள் குடும்பத்தின் ஆசீர்வாதத்தோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக.